அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். ராசிநாதன் 10ஆம் இடத்திலே 5, 12 கூடிய பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், சனி, ராகு என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் சேர்க்கையில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு, வாகனம், சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை, வெளிநாடு, வெளியூர், சுபபோகமான சுபகாரியங்கள் நடத்துகின்றதற்கும் சித்திரை மாதம் என்பது பிறந்திருக்கின்ற மாதம் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. 3ஆம் இடத்திலே உங்களுக்கு 6, 11 கூடிய லாவாதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து அமைய பெறுகின்றதும், 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்திலே இருந்து முயற்சி சாணாதிபதி சூரியனும் சந்திரனும் அமைய பெறுகின்ற அற்புதமான நல்லதொரு ராஜயோகம் இந்த மாதங்களிலே, சித்திர மாதங்களிலே மிதுன ராசிக்கார நேர்களுக்கு, கடற்கடந்து தொழில் செய்கின்றவர்களுக்கும், வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. புதன் பகவான் இந்த சித்திரை 23ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை சென்றடைகின்றது. முயற்சி சாணாதிபதி சூரிய பகவான் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வை பெறுகின்ற அமைப்பு. குரு பகவானும் சித்திரை 31ஆம் தேதி உங்களுடைய ராசியை வந்தடைகின்ற அற்புதமான 4, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணங்கள் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த சித்திரை மாதத்திலே கிட்டத்தட்ட நவகிரக சஞ்சாரங்கள் என்பது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், சனி, ராகு என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளில் இருந்து அதில் வருகின்ற வருமானத்தை நீங்கள் ஒரு வீடுகளோ ஒரு வாகனங்களோ வாங்குகிறதற்கு ஒரு அற்புதமான ஒரு யோகம், தாய்மார்களின் ஆசி கிடைக்கின்றது. தாய்மார்களின் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம், குருவின் அனுகிரகம், கேதுவை பார்க்கின்றதும், சனி பகவானும் புதன், சுக்கிரன், சனி, ராகு என்று சொல்லக்கூடிய கேதுவையும் குருவையும் உங்களுக்கு 6 கிரகங்களின் சேர்க்கை என்பது உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு, வாகன, சொத்து சுகங்களிலே அற்புதமான உயர்வுகளில் பொருளாதாரத்தில் உன்னத நிலையை அடைய பெறுகின்ற ஒரு சித்திரை என்பது பிறந்திருக்கின்றது. தகப்பன் காரவன் 11ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ஒன்றுக்கொன்று பார்வை பெறுகின்ற அமைப்பு, சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பார்வை பெறுகின்ற அமைப்பு இந்த மாதத்திலே இருக்கின்றது. சித்ரா பௌர்ணமி 29ஆம் தேதி நடைபெறுகின்றது. சித்திரையிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற 10ஆம் இடம் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்து நீச்சமாக இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே வெளியிலே செல்கின்றவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் லாபாதிபதியாகவும் 6ஆம் இடத்ததிபதியாக வேலையிலே இருக்கின்ற நேர்களும் இரவு நேரங்களிலே சென்று வருகின்றவர்கள் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும். கோபங்கள் அதிகமாகவும் இருக்கும். 2ஆம் இடத்திலே வாக்குகளிலே ஒரு ருணரோண சத்திரசானாதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பஸ்தானங்களிலே நீச்ச செவ்வாய் இருக்கின்ற பொழுதும் வீடு, வாகனங்களிலே சற்று கவனமாகவும் இருக்கக்கூடியது. 4ஆம் இடம் பலம் பெற்று இருந்தாலும் கூட நீச்சமாக இருக்கின்ற புதன் பகவானால் ஒரு சில வாகனங்களிலே பழுது பெற்று நிற்கக்கூடியதற்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு